திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஞானசம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்ய இருக்கின்றோம். நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா அருளர் செய்ய அவர்களை வருக வருகின்ற வரவேற்று மகிழ்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாமதத்திற்கு அடியார் பெருமக்கள் மன்னிக்கவும். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய முன்னாள் திருவடியில் வணங்கி நிகழ்ச்சி எழுதி கொள்கிறேன். நிகழ்ச்சிக்குள் இனிது என்னுடைய வாங்கய்யா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்ராமா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. சிவாயம். திருப்பலை திருச்சிற்றம்பலம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை இரவியமை ஆளுடைய வென்றி மழ இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வணக்கம் வணக்கம். பொதுவா இந்த மாதிரி திருமுறை நிகழ்ச்சி கொடுக்கும்போது காலையில தொடங்குறா திருப்பிள்ளை எழுச்சி பாடுறோம். பொதுவா நிகழ்ச்சி தொடங்கும் போது நால்வர் துதி சொல்ற ஒரு மரபு. அம்மா நால்வர் துதி நேற்று ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஞானசம்பந்தருடைய போற்றிய சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்ப முற்றோதல் செய்கிறோம் ஆனதுனால முற்றோதல்ல அந்த 12 திருமுறை அருளிய 27 ஆசிரியர்களை நினைவு கூற வேண்டும். அந்த 27 ஆசிரியர்கள் பெயரை சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தர்மயாத பதிப்புகள்லாம் எல்லா பதிப்புல போட்டிருப்பாங்க. அந்த பாட்டு தெரியுமாம்மா சித்ராமா? தெரியுங்கய்யா, நான் மனப்பாடமா தெரியாது. சரி, நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் திடீர்னு இன்னைக்கு நினைவு வந்து, அதனால நான் இன்னைக்கு சொல்றேன். அந்த பாட்டை நான் சொல்றேன். நீங்க நாளையில அதை கையில எடுத்து வச்சுன்னு அந்த 20 ஆசிரியர் நினைவு கூர்ந்தால் அந்த 12 திருமுறை படித்த புண்ணியம் நமக்கு. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதபூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தரு வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார்
மருவு புருடோத்தமரு சேதிராயரு மூலரு மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணருமை உணரிளம் பெருமானோடு ஓங்கு மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே. திருமுறை நிகழ்ச்சி ஆரம்பிச்சா எப்பவுமே நான் இந்த பாட்டை சொல்லிதான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு என்னுடைய வழக்கமாக கொண்டுறேன். சின்ன இதுல இருந்து. ஏன்னா எனக்கு தருமபுரி ஐயா அந்த பாட்டை கத்து கொடுத்தாங்க. அதனால அந்த 27 ஆசிரியர் நாம் நினைவு வரணும். 12 திருமுறை என்பது நமக்கு உலகத்தில் உள்ள அந்த 12 ராசிகளை குறிக்கும் என்றும், அந்த 27 ஆசிரியர் நமக்காக வந்த தாரகைகள். 27 நட்சத்திரம் இல்லையா, அந்த தாரகை சோவின தாரகை ஒளி ஒளி உதயத்துன்னு நமக்காக வந்த அந்த 12 திருமுறை கொடுத்த கொடையாளர்களாகி 27 தாரகைகள் என்று சொல்கிற வகையில் அமைந்த 27 பேர். திருஞான சம்பந்தர் முதல் செக்கிழார் வரை அவர்களை நினைவு கூர்ந்தால், அவர்கள் பெயரை சொன்னால், நாம் தினம் 12 முறை முற்றோது செய்த புண்ணியங்களை கூட அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் அந்த பாட்டை அடிக்கடி பாடி காட்டுவாங்க. அது இளம்பை வந்து அப்படி சரி பாடி பழகிட்டேன் நான். அந்த இந்த நிகழ்ச்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு போகலான்றதுக்காக இன்னைக்கு அதை நினைவுபடுத்தி இப்போது நாம் தக்கராக பண்ணிலே அமைந்த அந்த 38வது பதிகம் திரு மயிலாடுதுறை என்று அந்த அது தக்கராக பண்ணிலே இராப்பண் முதல் பண்ணாக 30 33 நாழிகை மாலையில 6 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள காம்போதி ராகத்திலே பாடுவார்கள் என்று அந்த பண் செய்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த தலத்தை பற்றிய செய்தி சொல்லும்போது, காவிரியினுடைய தென்கரையிலே 39 தலமாக சென்னைக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கிற மயிலாடுதுறை என்ற ரயில்வே சந்திப்புக்கு அருகிலே உள்ள தலம் என்று அதை குறிப்பிடுவார்கள். அங்க இருக்கிற சாமிக்கு மயூரநாதன் என்றும் அம்மைக்கு அபயாம்பிகை என்னும் பேரு. நேற்று இரவு இந்த பெரிய புராண கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிச்ச உடனே தம்பி சேலத்துல இருந்து தம்பி கார்த்திகேயன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். என்னப்பா இன்னத்துக்கு போன்றியா, என்னப்பா விசேஷம்னா, இல்லையா எனக்கு ரொம்ப நாளா மயிலாடுதுறை போகணும்னு ஆசையா, நாளைக்கு நம்ம ஓசிலேயே மயிலாடுதுறை போறோம்யான்னாரு. யார் கூட போறீங்கயான்னு கேட்டேன். சாம்பசிவம் அவரோட போறாரா, அவர் கூட போறாரோன்ற சந்தேகத்துல கேட்டேன். இல்லையா நம்ம முற்றோதல் பயணத்துல நம்ம மயிலாடுதுறை ஓசியா போறோம் நாளைக்கு காலைல 5 மணிக்குன்னாரு. அதெல்லாம் தம்பி வந்திருந்தா அந்த தம்பி வாயால முதல் பாட்டை பாட சொல்லாமன்னு ரொம்ப ஆர்வமா பேசினார் நேற்று. வந்திருக்காங்க ஐயா, வந்திருக்காங்க. சிவாய நம்ம திருச்சிட்டபலம். கார்த்திகேயன் வரீங்க, வர முடியுமா? முதல் ஐயா பதிகம் பேர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஏன்னா 38வது பதிகம். நேற்று ரொம்ப ஆர்வத்தோட ராத்திரி 11 மணிக்கு மேல பேசினார். அதனால சாம்பசிவம் வெளியே நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலங்க. பாடுமா. திருஞான சம்பந்த திருத்தாள் போற்றி போற்றி. கரவிஞ்சினன் மாமலர் கொண்டே இரவும் பகலும் தொழுவார்கள் சிரமொன்றிய செஞ்சடையான்வாள் சிரமொன்றிய செஞ்சடையான்வாள் வரமா மயிலாடுதுறையே வரமா மயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலங்க. நன்றி நன்றி. காலையில எழுந்த உடனே நம்ம மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்ற வகையில மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருமானை கரவின்றி வணங்க வேண்டும். அப்படி வணங்குகிற போது அதற்கு துணை நிற்பது நன்மா மலர் என்று சொல்லி, அந்த மலராலே இரவும் பகலும் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வு என்று இரவும் பகலும் வணங்க வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிற திரு மயிலாடுதுறை பதிகம். தம்பி ஓசில பயணம் ஆரம்பிச்சிட்டோம், வாழ்க. அடுத்து 2வது பாட்டு.
உறவெங்கரியின் குறி போர்த்த பரமன் உரையும் பதியன்பர் குரவம் சுர புன்னையும் வன்னி மருவும் மயிலாடு துறையே. முதல் பாட்டுல நன்மாமலர் என்று சொன்னவர் அது என்னென்ன மலர்னு சொல்றார். குரவம், சுர புன்னை, வன்னி முதலிய மலர்கள் என்று அந்த மலர்கள் பெயரெல்லாம் சொல்லி அந்த அந்த மலர்களாலே வழிபடுகிற மயிலாடுதுறை என்று இந்த இரண்டாவது பாடல். அடுத்து மூன்றாவது பாட்டு. நடராஜயா சித்திரமா வாங்கம்மா. அடியனும் பயணத்துல தான் இருக்கு ஐயா. சித்திரமா வாங்க வாங்க வாங்க. ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிப்பேனும் தேனொத்து இனியான் அமரும் சேர் வானம் மயிலாடு துறையே. தேனொத்து இனியான் அமரும் சேர் வானம் மயிலாடு துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மயிலாடுதுறை பெம்மான் தேனொத்து இனியான் என்று தித்திக்கும் தேனாக இனிப்பான் என்று சொல்கிற மூன்றாவது பாடல். அடுத்து நான்காவது பாட்டு. அஞ்சொன் புலனும். ஐயா ராஜாராமையா வாங்க. ஐயா அஞ்சொன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடு துறையை நெஞ்சொன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயினதானே. நெஞ்சு ஒன்று நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயினதானே. திருச்சிற்றம்பலம். பெருமானை மனம் ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு அப்பர் சாமி பரவாரே. நெஞ்சு ஒன்று மனம் ஒன்று நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் துஞ்சும் பிணியாயின, நம்முடைய பிணிகள் எல்லாம் உடல் பிணியும் உள்ள பிணியும் துஞ்சும்னா அழியும் என்ற வகையில அதை சொல்லி இருக்கிறார். அடுத்த ஐந்தாவது பாடல். தனியார் மதியம். திருச்சிற்றம்பலம். தனியார் மதி செஞ்சடையான்றன் அணியார்ந்தவருக்கு அருள் என்றும் பிணியாயின தீர்த்து அருள் செய்யும் மணியான் மயிலாடு துறையே. பிணியாயின தீர்த்து அருள் செய்யும் மணியான் மயிலாடு துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நாலாவது பாட்டுல அவன் பிணியை அழித்தொழிவான் என்று சொன்ன ஞானசம்பந்தர் இந்த பாட்டுல அந்த பிணியை தீர்த்தருள் செய்பவன் மணி போன்ற மயிலாடுதுறை மயிலாடுதுறை மன்னன் என்று சொல்கிற மாதிரி இந்த அஞ்சாவது பாடல். அடுத்து ஆறாவது. தொண்டர் இசை பாடி. ஆறாவது பாட்டு. முனுசாமி வாங்க. தொண்டரிசை பாடியும் கூடி கண்டு துதி செய்பவன் கூறாம் பண்டும் பல வேதியர் போத பண்டார் மயிலாடு துறையே. அந்த மணி போன்ற மயிலாடுதுறை மன்னனை நாம் தொண்டரெல்லாம் சேர்ந்து இசை பாடி கூடி நிற்கிற நிலையிலே அமைந்த ஆறாவது பாடல். அடுத்து ஏழாவது. மணங்கோடு ஒரு பாகம். அம்மா தமிழ் அம்மா வாங்க. சிவாயனமையா. மணங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் ஊராம்
நுணங்கும் புரிநூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறையே. நுணங்கும் புரிநூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறையே. திருச்சிற்றம்பலம். அப்ப நம்ம அந்த மயிலாடுதுறை மன்னன் தனியாக இல்லை, அவன் தனக்கு துணையாக அபயாம்பிகை வைத்திருக்கிறான் என்ற அடையாளமாக அணங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து என்று அபயாம்பிகையை நினைவு கூற மாதிரி அமைந்த பாடல். அடுத்து 8வது திறங்கங்கையினில். நன்றி ஐயா. ஆண்டாளம்மா வரீங்களா? சேரங்கையினியேந்திரத்து வரங்குள் பரமேட்டி வரையாங் அரங்கோ அரங்கன் வழி சேற்ற வரங்குன் மயிலாடுதுறையே. அரங்கன் வரங்கன் வழி சேற்ற வாங்கொன்மை வரங்கொன்மயிலாடுதுறையே. சிவாயினம். ராவணன் தன் 10 தலையாலும் கைலை மலையை அசைத்த போது அவனை மிதித்தார் என்பது மட்டுமல்ல, அவனுக்கு வரமும் கொடுத்தார், கோளும் வாளும் நாளும் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. அதனால் அவனை வரங்குள் மயிலாடுதுறை என்று பாடியிருக்கிறார் 8வது பாட்டுல. 9வது ஞானத்துயன். ஞானத்தை நுகர்ந்தவன் தானும். அம்மா வேலரசம்மா வாங்கம்மா. சிவாய் நமங்க ஐயா. சொல்லுங்க. இதான் சொல்றேங்க ஐயா. ஞாலத்தை நுகர்ந்தவன் தானும் கோலத்தயனும் அறியாத சீலத்தவனூர் சிலர் கூடி மாலத்தை தீர் மயிலாடுதுறையே. மாலத்தை தீர் மயிலாடுதுறையே. சிவா. திருச்சிற்றம்பலம். ஞாலத்தை நுகர்ந்தவன் மண்ணை உண்ட திருமால்னு சொல்லுவாங்க. கோலத்தான் நான்முகன் என்ற அயனாகிய நான்முகன். அந்த இருவரும் அறியாவிட்டாலும் எதனால் அறியல, யான் எனது என்ற செருக்கினாலே அந்த செருக்கை நம்ம அமுக்கி இருக்கிற சீலத்தார்களால் உணரப்படுபவன் மயிலாடுதுறை பெருமான் என்ற 9வது பாட்டு. அடுத்து 10 நின்றொன் சமணம். ஐயா ராஜா ஐயா வாங்கய்யா. நின்றும் சமணும் நெடுந்தோர் ஒன்றும் அறியாமை உயர்ந்த வென்றி அருள் ஆனவன் ஊராம் மன்றன் மயிலாடுதுறையே. அவன் இந்த மன்றன் என்ற அந்த சோலைகளின் நடுவிலே உள்ள மனம் நிறைந்த பொருளாக இருக்கிறான். மயிலாடுதுறை மன்னன் ஆகிய அந்த மயூரநாதன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 11வது கடைசி பாட்டு. ராணியம்மா வராங்களா? ஞான சம்பந்தன் மயல் தேல் மயிலாதுரை மேல் செயலால் உரை செய்தன 10 உயர்வான் இவை உற்று உணர்வார்க்கே. செயலால் உரை செய்தன 10 உயர்வாம் இவை உற்று உணர்வார்க்கே. திருச்சிற்றம்பலம். என்று அப்ப அந்த மயூரநாதனை உணர்ந்தால் நாம் எல்லாம் உயரலாம் என்று பதிக பலனாக திருக்கடைக்காப்பு. வாழ்க. அடுத்து 39வது பதிகம் திரு வேட்களம். அதே தக்கராக பண்ணிலே அமைந்தது. இராப்பண்ணாக 30-33 ஆழ்க. மாலையிலே 6லிருந்து 7:30க்குள்ள காம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரி வடகரையிலே 2வது தலமாக சிதம்பரத்துக்கு அடுத்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே இத்தலம் உள்ளது என்று சொல்லுவார்கள். அங்கே இருக்கிற சாமி பாசுபதநாதர் என்றும், இறைவி நல்லனாக இருக்கிறாள் என்ற அந்த தலம். இங்கே இதை குறித்த பெரிய புராண பாடல் செய்ய சடையார் திருவேட்களம் சென்று கை தொழுது சொல் பதிகம் பாடி வைகி அருளும் இடம் ஆக மன்று ஆடும்
ஐயன் திருக்கூத்து கும்பிட்டு அணை ஒரு நாள். அவள் தில்லையில இருக்கிற போது அருகில் இருக்கிற திருவேட்களத்து அந்த பெருமானாகிய பாசுபதராரை வழிபட்டு பாடிய பதிகம் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணன். தக்கராகப்படலாம் அந்த பாட்டு காம்போதி ராகத்துல. அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழலங்கையமர்ந்திலங்க மந்த முழவுமியம்ப மலை மகள் காண நின்றாடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப வெந்த வெண்ணீருமை பூசும் வேட்கள நன்னகராரே. வெந்த வெண்ணீருமை பூசும் வேட்கள நன்னகராரே. திருவேட்களத்து பாசுபவர் சுடலையிலே போய் அந்த வெந்த நீரை பூசி நாம் இந்த உலகம் நிலையாமை என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் என்ற வகையிலே அமைந்த பாடல். அடுத்து 2வது பாட்டு சடைதனை தாழ்தலும். யாரியா பாடுங்க. சடைதனை தாழ்த்தலும் ஏற முடித்து சங்க வெண்தோடு சரிந்திலங்க உடைதனில் பாரிடம் சூழ போதருமாறு இவர் போல்வார். உடைதனில் நாள் வீரர் கோவன ஆடை உண்டதும் ஊரிடை பிச்சை வெள்ளை விடைதனை பூதி நயந்தார் வேட்கள நன்னகராரே. நன்றி ஐயா. அப்ப பெருமான் அறத்தின் அடையாளமாகிய விடையினை ஓர்ந்து நம் அந்த அறத்தின் பொருளாகிய மனத்துக்கண் மாசிலன் என்பதை நாம் எல்லாம் மாசில்லாத மனத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. பூதம் பல்கணமும் 3வது பாட்டு. சொல்றேன் சொல்லுங்க. பூதமும் பல்கணமும் புடை சூழ பூமியும் உடல் பொருந்த சீதமும் வெம்மையுமாகி சீரோடு நின்றயம் செல்வ ஓதமும் காணலும் சூழ்தரு வேளை உள்ளம் கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேலியும் ஓவா வேட்கள நன்னகராரே. திருச்சிற்றம்பலம். வேதம் ஓதுவது என்பது அஞ்செழுத்தை ஓதுவதுதான் வேதம் என்று சொல்லி அந்த வேதத்தை இசையால் ஓதுதல். அப்படி ஓதியவர் ஆனாய நாயனார். அந்த அஞ்செழுத்தை ஓதித்தான் வேள்வி செய்ய வேண்டும் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். சிறப்புலி நாயனார் புராணத்துல அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டுனல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து என்று சேக்கிழார் நோக்குறார். இந்த பழைய மரபெல்லாம் மறந்து போய் நம்ம வேதமும் வேள்வியில வேற என்னமோன்னு சொல்லிட்டு தெரிகிறோம். ஆனா அந்த நம்முடைய பண்டைய திருமுறை மரபு அஞ்செழுத்து ஓதி வேதம் வேள்வி செய்தல் தான் நம்முடைய பண்டைய மரபு என்பதை நினைவுறுத்துகிற இந்த ஞான சம்பந்தருடைய பாடல். வாழ்க. அடுத்து 4வது பாட்டு அரை புல்கு. ஐயா வாங்க ஐயா வாங்க சிவா ஐயா மன்னிச்சிருங்க, ஒரு அழைப்பு வந்துருச்சு. சிவாய நம்ம திருச்சிட்டம் தில்லையம்பலம். வாங்க பணப்பாக்கத்து ஐயா வாங்க. அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அறவும் அமையவன் கோவணத்தோட சைத்து வரை புல்கு மார்பில் ஓராமை வாங்கி அணிந்தவர் தாம் திரை புல்கு தொன்கடல் தன்கழி ஓதும் தேனலங்கானலில் வண்டு பன் செய்ய விரை புல்கு பைம்பொழில் சூழ்ந்த வேட்கள நன்னகராரே. திருச்சிற்றம்பலம். விரை புல்கு பைந்தமிழ் சூழ்ந்த வேட்களன் என்று நல்ல காவிரி ஆற்றங்கரையிலே நல்ல வளமான பூமியா இருக்கின்ற இயற்கையை பாடிய பாடல். வேற யாரும் இருக்காங்களையா? ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால கண்டிப்பா இருக்காங்கய்யா.
கார்த்திகேயன் இருக்கு, கொஞ்சம் இருங்க. சிவாய நம்ம திருச்சிட்டோம். பரிமளம்மா பாட மாட்டாங்க, அவங்க பணியா இருக்கிறாங்க. சிவாய ஐயா நம்ம கணபதி வாங்க பன்னொரு வண்டரை கொன்றை அலங்கள் பால்புரை நீர் வெண்ணூல் கிடந்த பெண்ணொரு மார்பினர் பேனார் மும்மதிலெய்த பெருமான் கண்ணொரு நேற்றி கலந்த வெண்திங்கள் கண்ணியர் விண்ணவர் கை தொழுதேத்தும் பெண்ணிற மால்விடை அண்ணல் வேட்டல நன்னகராரே வெண்ணிற மால்விடை அண்ணல் வேட்கல நன்னகராரே. திருச்சிற்றம்பலம். வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறின்ற மாதிரி பெருமான் ஏறுகிற எருது வெண்ணிற மால்விடை அண்ணல் என்று அந்த வெள்ளை எருது மேல ஏறுவாராம். அப்படி வெள்ளை எருதாக அமைந்தது யாருன்னா திருமால் என்று சொல்லி நினைவுபடுத்துகிற இந்த வெண்ணிற மால்விடை அண்ணல் வேட்களனன் நகரார் என்று நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து 6வது பாட்டு கரிவளர் குன்றம். கணபதி ஐயா சிதம்பரம் 10 நிமிஷம். எடுங்க கரிவளர் குன்றே மெழுத்தவன் காதல் கண்கவரை கணை ஓதும் உடலும் பொறிவளர முன்னே ஓங்கிய புதவனாரை மறிவளங்கையர் மங்கையொரு பங்கம் மஞ்சளீரமணி சொல்வுடையாடை வெளிவளர்கோம் அன்றைய சாரார் வெட்கல நன்னகரே வேதவளர்குன்றையன் சாரார் வெட்கல நன்னகரே. சித்தமிழ்நாட்டியா வாழ்க வாழ்க. வெறி என்றால் வாசனை என்று ஒரு பொருள் சொல்வார்கள், தேன் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். வாசனையும் தேனும் நிறைந்த கொன்றை மலர், அந்த கொன்றை மலரை தார் என்ற மாலையாக அணிந்திருக்கிற வெட்கள பெருமான் என்றவாறு பெருமான் கொன்றை அணிந்தவன் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். அடுத்து 7வது பாட்டு மண்பொடி கொண்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. மண்பொடி கொண்டேரி ஓர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ மண்பொடி கொண்டேரி ஓர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ நுண்பொடி சேர நின்றாடி நொய்யன செய்யல் உகந்தார் கண்பொடி வெண்தலை ஓடு கையேந்தி கண்பொடி வெண்தலை ஓடு கையேந்தி காலனை காலால் கடிந்துகந்தார் வெண்பொடி சேர்த்திரு மார்பர் வேட்கள நன்னகராரே கண்பொடி வெண்தலை ஓடு ஏந்தி காலனை காலால் கடிந்துகந்தார் வெண்பொடி சேர்த்திரு மார்பர் வேட்கள நன்னகராரே. நன்றி ஐயா.
அடியவர்களுக்காக காலனை காய்ந்த பெம்மான். அதனால காலனை காலாற் கடிந்து உகந்தவன் என்ன பண்றான்? இந்த உலக வாழ்வு நிலையில்லாத நிறுத்த பெண்பொடி பேசி இருக்கின்றான் வேட்கள நன்னகரான் என்று சொல்கிற அமைந்த பாடல். அடுத்து 8வது ஆழ்தருமால் கடல். உமாமா வாங்கம்மா. சிவாய நமக்கு. ஆழ்தருமால் கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமர்க்கு அருளி சூழ்தரு பாம்பரை ஆற்று சூலமோடு உன்மழு ஏந்தி தாழ்தரு புஞ்சடை ஒன்றினை வாங்கி தன்மதியம் அயலே ததும்பும் வீழ்தரு கங்கை கரந்தார் வீழ்தரு கங்கை கரந்தார் விங்கள நன்னகராரே. இந்த உலக வாழ்க்கை நிலையாதென்றாலும் இந்த உலகியல் வாழ்வில இருந்துதான் நாம் அருளியலுக்கு செல்ல வேண்டும் என்பதனாலே அந்த உலகத்தை காக்க அந்த கங்கையை சடைமேல் கறந்தான் என்பதற்காக அமைந்த இந்த 8வது பாட்டு. அடுத்து 9வது திருவழி காணியன். சரிங்கய்யா, 9வது பாட்டு. சரிங்க ஐயா. ஐயா சித்ராமா வாங்க. ஆமா சித்ராமா வாங்க. திருவொளி காணிய பேதுருகின்ற திசை முகனும் திசை மேலளந்த கருவறையேந்திய மாலும் கை தொழு நின்றதும் அல்லால் அருவரை ஒல்க எடுத்த வரக்கண் தாழிலில் தோள்கள் ஆழத்து அழுந்த வெறுவுற ஊன்றிய பெம்மான் வேட்கள நன்னகராரே. வெறுவுற ஊன்றிய பெம்மான் வேட்கள நன்னகராரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ராவணன் ஆகாசத்திலே பறந்தான். அப்படி பறக்கும் போது தடையா இருந்த கைலாய மலையை தூக்க முயன்ற போது அவனை பூமியிலே அழுத்தினார் என்பதைத்தான் வெறுவுற ஒன்றிய பெம்மான் வேட்கள நன்னகரான் என்று சொல்கிற பாடல். அடுத்து அத்தமன் துவர்வார். 10வது பாடல். யார் இருக்காங்க ஐயா? பாட்டுங்களா? சதானந்தம். நடராஜையா பாடுங்க. நீங்க பாடுங்க. பாடுங்க. அத்தம்மன் தோய் துவரார் அமன் குண்டர் யாதும் அல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லால் புறனுரை யாதொன்றும் கொள்ளேல் முத்தனவென் முறுவல் உமை அஞ்ச மூரிவள் ஆணையின் ஈரிரு போர்த்த வித்தகர் வேத முதல்வர் வேட்கள நன்னகராரே. வித்தகர் வேத முதல்வர் வேட்கள் நன்னகராரே. பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் புறதமை புறமே பேசும் என்ற வகையிலே புறம் பேசித் திரிகிற அந்த பொய்த்தவத்தை நாம் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிற அந்த சமணர்களையும் புத்தர்களையும் கொள்ள வேண்டாம், சைவ சமயத்திலே உண்மையை உணர வேண்டும் என்று சொல்கிற பாடல். அடுத்து கடைசி பாட்டு விண்ணியல் மாடம். விண்ணியல் மாடம் விலகொலி வீதி தென்கொடி எங்கும் விருந்து இளங்க நன்னிய சீர்வல காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணின் நல்லார் ஒரு பாகமன்று வேணி வேட்கள மேல் பொழிந்த மண்ணியல் பாடல் வல்லவர்கள் பழியோடு பாவம் இலாரே. பன்னியல் பாடல் வல்லவர்கள் பழியோடு பாவம் இல்லாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி.
நம்முடைய பண்டை தமிழாகிய அந்த பன்முறையிலே அந்த தக்கராக பண்ணிலே இதை பாட வல்லவர்கள் பழியோடு பாபமும் இல்லார்கள் என்று கதிக பலன் சொல்கிறார். அதோட நிறுத்திக்கலாமே. நான் அடுத்த பாட்டு அதிக படிச்சிடலாமையா? நடராஜ இருக்காங்க, முடிச்சிருங்க ஐயா. எனக்கு தம்பிக்கு ஒரு ஓசியில பயணம் போன மாதிரி அடியாருக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க ஐயா. 90 அடியார்கள் சென்னையில இருந்து வராங்க ஐயா. அவங்க வந்து 1 மணி நேரத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்களாம். 7 தலங்கள்லயும் பாடல் பெற்ற தலங்கள் சுத்தி காமிக்கணுங்க ஐயா. எனக்கு ஓசியில கூட்டு போறாங்க ஐயா. அதுதான் நான் தயாராகிட்டு நடிகா எனக்கு குளிக்க போனதால தான் நான் லேட் ஆயிடுச்சுங்க ஐயா, மன்னிச்சிருங்க. சரி சரி, பரவாயில்ல, நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். அது ஒரு தலப்பயணம் தானே இல்ல? காஞ்சியில தலங்கள் எல்லாம் தரிசித்த புண்ணியம். வாழ்க வாழ்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இப்ப நான் தயாராகிட்டு கிளம்பிட்டேங்க ஐயா. சரி சரி, அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சிடும். மிச்சம் நாளைக்கு நிதானம் செய்வோம். பரவரக்காலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே. வெளியே போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நல்ல காரியத்துக்கு போறீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அடியார் சுத்தி காமிங்க ஐயா. காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை வருகின்ற பாருங்க உலக சுடியாத்தர் கூட்டத்தில் பேர் வாங்கிட்டு நம்ம தலைமையில இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுங்களே. நான் இப்ப வந்து சாம்பசிவ ஐயாவும் இல்ல, பட்டம்மாள் அம்மாவும் இல்ல வழி நடத்துறதுக்கு. 2 பேருமே சுற்றுலாவுக்கு போயிட்டாங்க. அவங்க முருகபெருமான பாக்குறது 6 படை வீடு பார்க்க போயிட்டாங்க நேத்து. சாம்பசிவ ஐயா நெய்வேலிக்கு போயிட்டாங்க. அடுத்து வழி நடத்துறது சித்தராமா விட்டாலும் அவங்க எப்படின்னு தெரியல, அவங்க உடம்பு நிலையில என்னன்னு தெரியல, அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் வந்து நடத்துவாங்களா யாருங்க யாருங்க முதல்ல இந்த நிகழ்ச்சி அவங்ககிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் ரெடியா இருக்கு. ஆளை வச்சுக்கலாம், சரிங்களா? 2 பேரும் நேத்து மாகர்ல 2 பேரும் அவங்க வந்து இல்ல ஒரு பட்டு நிகழ்ச்சி நடக்கல. எல்லாரும் சேர்ந்து அடியார்கள் சேர்ந்து செய்யறதா ஒருத்தர், சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நான் உமா தயார் பண்ணிடுறேன். சித்ராமா தயார் பண்ணி தம்பி. ஆமாங்க சொல்லுங்க. சித்ராமா மண்ணில் நல்ல வண்ணம். வாங்க சித்ராமா வாங்க. ஒன்னும் பாடி முடிச்சிடணும். ஒன்னும் சொல் பாடிட்டுமாங்க ஐயா? 3வது பாட்டு. 2வது பாட்டுங்க ஐயா. 2வது பாட்டு காலைல நேத்து அம்மா பாடினாங்க, பரிமளம்மா. இன்னைக்கு 3வது பாட்டு. சரிங்க சரிங்க சரிங்க. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரு என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூ சல்லாடாமோ மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூ சல்லாடாமோ பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூ சல்லாடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க புறநகர் மருவிய சிவனடி இணைபணி சிரபுர நகரிரை தமிழ் விர கணதுரை நலமலி ஒருபதும் நவில்பவர் நிகழ்குல நில நிறை திருவுரு நிகரில கொடைமிகு சயமகள் புகழ் புவி வளர்வழி அடிமையின் மிகை புனர் தரநலம் மிகுவரே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தவே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முடிச்சிடலாம் ராஜா. முடிச்சிடலாங்க. நன்றிங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு
திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையில் முதல் திருமுறை ஞானசம்பந்தர் இயற்றிய அந்த முதல் திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டு வருபவர் சிவனகம் அருளரசு ஐயா அவர்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை மீது நிறைவு செய்வோம். மாலை இரவு 9:45 மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடைபெற மாதிரி இந்த 5:20க்கு அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தர் டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை முன்கூட்டியே நான் நினைக்கிறேன். உங்களால முடியலன்னா முன்கூட்டி யாராவது யாராவது ஒருத்தரை பண்ணிட்டு அந்த கரெக்டா அந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாங்க. நிச்சயம். ஐயா சாம்பசிவம் ஐயா இருப்பாங்க, அவங்க பணிக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ஒருத்தர் சப்போஸ் அவங்க உமா மகேஸ்வரி அவங்க தான் நிகழ்ச்சி தொடங்க, அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம். யாராவது ஒருத்தர் ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த அட்மின் ஒர்க்க மட்டும் நீங்க இருந்தா நீங்க நடத்தலாம், சரிங்களா? கண்டிப்பாங்க. இன்னொரு அட்மின் ரெடி பண்றாங்க. வேற யாராவது பண்ணலாம், நான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, யார் வேணாலும் பண்ணலாம். நிச்சயம் ஏற்பாடு பண்றேன். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வேண்டாம், பலகாலம் சொன்னேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். இரவு 9 மணிக்கு 9:50. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சிவாயனம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம்.